வளமுடன் வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் மார்ச் 18 இன்றைய சிந்தனை தலைப்பு அன்பும் கருணையும். அன்பு என்பது இருப்பு, கருணை என்பது இயக்கம். இந்த இருப்பு இயக்கம் இரண்டுமே இறையாற்றல். இந்த இருப்பு என்ற அன்பு தான் இயக்கத்துக்கு வரும்போது எல்லாவற்றுக்குள்ளும் இருக்குது. அது ஷடப்பொருள்களில் அதன் தன்மையாக, ஜீவன்களில் மனமாக, மனிதனிலே ஆறாவது அறிவாக, எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாகவும் இருக்கிறது. அந்த இருப்பு அது இயக்கத்துக்கு வரும்போதே தன் நிலையில் மாற்றம் பெற்று, அது தன்மாற்றம், டிரான்ஸ்ஃபார்மேஷன்றார் நம்ம குருமகான். இத்தனையுமாக ஒரு பெரிய ஒரே ஒரு பிரபஞ்சம்தான், ஒன்றுக்கு மேற்பட்ட பிரபஞ்சங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இருப்பு அது பாட்டுக்கு இருந்திருக்கலாம். அந்த அறிவும் ஆற்றலும் அந்த அன்பும் கருணையும் உள்ளடக்கமாக கொண்ட அந்த சுத்தவெளி அது இயக்கத்துக்கு வரும்போது பிரபஞ்சமாகுது. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பிரபஞ்சங்கள் வறுமையானால் உடனடியாக அதனுடைய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற அறிவு, அதுதான் கருணைங்கிறது. அது ரெண்டையும் ஒன்றிணைத்து அழுத்தி ஒரே பிரபஞ்சமாக ஆக்கி விடும்பார் நம்ம குருமகான். இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாவற்றிலும் தானே இருந்து இயக்கி காத்து முடித்து வைக்கிறது அந்த சுத்தவெளி. அதனால் எல்லாவற்றையும் தன்னகத்தை ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது தான் அன்பு. ஆனால் அதற்கு வேண்டிய என்னென்ன விஷயங்களை கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறதா இறைநிலையினுடைய கருணை. அப்படி பார்க்கும்போது ஒரு அம்மா வயிற்றில் தந்தையினுடைய விந்தணு இணைஞ்ச உடனே கருமுட்டையில் ஒரு குழந்தை உருவாகுது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு உறுப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் உருவாகி அது வயிற்றுக்குள்ளாரே நிற்கலை. இப்போ அது இயக்கத்துக்கு வரும்போது என்னாச்சு, அதை குறிப்பிட்ட காலம் ஆன உடனே அந்த அழுத்தமெனும் உந்து ஆற்றல் மூலமாக அந்த உலகத்துக்கு வந்துருச்சு. அந்த குழந்தை உருவானதுக்கு காரணமே இந்த உலகத்தில் வினைப்பதிவுகளெல்லாம் கழித்து இறை இணைப்புக்கு போய் தன்னிலே தானே தன்னை ஓர்ந்து பார்த்து ரசிப்பதற்கு தான். அதனால் அம்மா வயிற்றுக்குள்ளாரே இருக்க முடியாது. அதுதான் அன்பு கருணையான செயல்களாக மலர்ச்சி பெறணும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் ஒவ்வொரு ஜீவன்லேயும் எல்லா இடத்துலையும் அந்த அன்பு இருப்பாக இருக்குது. அது இயக்கத்தில் கருணையாக இருக்குது. இதுதான் இறையுணர்வு, அறநெறிங்கிற 2 வார்த்தைகளில் நம்முடைய சமயங்களில் எல்லா சமயத்தவர்களும் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அந்த இறையுணர்வுங்கிறது நம்மளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையாகிய அன்பு அது கருணையான செயல்களாக வெளிப்படணும். அதுதான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு முட்டை இருக்குன்னா, ஒரு பறவையினுடைய முட்டை, அந்த முட்டை அப்படிப்பட்டால் இப்படிப்பட்டால் உடஞ்சி போயிருமா. உடஞ்சிட்டா உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வீணாக போயிருமே. அதனால் இயற்கையினுடைய அற்புதம் அந்த அன்பு கருணையான செயல்களாக எப்படி மலர்ச்சி பெற்றிருக்காங்க, கெட்டியான ஓடு. அது இல்லை அப்படின்னாக்கா அந்த வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் ஒன்றிணைஞ்சிருச்சுன்னா அது அழுகி போயிடும். அந்த முட்டை புதிய உயிராக வெளியே வர முடியாது. மையத்தில் மஞ்சக்கரு இருக்குது, சுற்றிலும் வெள்ளைக்கருவு இருக்குது, அதுக்கு மேலே இந்த ஓடு இருக்குது. ஏன்னா அந்த மஞ்சக்கருவாக இருக்கிறது தான் இருப்பு, அதுதான் தெய்வீகம். இயற்கையிலே ஒரு அறிவு இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற இயல்புக்கு அறிவு அங்கே இருக்கே. அது என்ன பண்ணுது, இறைநிலையிலேருந்து வந்த அத்தனை நிகழ்வுகளும் அந்த மஞ்சக்கருவுக்குள்ளே இருக்குது. கரு என்று சொன்னாவே புதிய உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமையுடைய பொருளுக்கு பேர் தான் கரு. இப்போ இது அந்த வெள்ளைக்கருவை அப்சார்ப் பண்ணி ஒவ்வொரு உறுப்பாக முழுமை அடையுது. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 20 நாள் 25 நாள்னு ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு காலம் நீளம் இருக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நுண் அதிர்வு, கினமேட்டிக் குவரிங் மோஷன், இத்தனை தடவை அதிர்ந்தால் தான் அதுக்கு மூக்கு வரணும், இத்தனை தடவை அதிர்ந்தால் தான் அதுக்கு கால் வரணும், இத்தனை தடவை அதிர்ந்தால் தான் அதுக்கு ரெக்கை வரணும் என்ற ஒரு கணக்கீட்டில் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற இயல்புக்கு அறிவு உள்ளே இருந்து அத்தனையும் இயக்கிட்டுருக்கு. அப்படி இயக்கும்போது அதை பாதுகாக்கக்கூடியது எதுனாக்கா அந்த ஓடு.
சரி இந்த ஓடு உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாம் அடகாக்க வச்சுருக்கிறோம் முட்டையை. இப்போ எல்லாம் செயற்கை முறையில் கூட அந்த முட்டைகளை குஞ்சு பொரிக்க வைக்கிறாங்க, லைட் வெளிச்சத்தை கொடுத்தும் கூட. அது எப்படியாக இருந்தாலும் அந்த முட்டையினுடைய ஓடு உடஞ்சி தான் குஞ்சு வெளியே வரணும். ஆனால் நம்ம என்ன ஒரு சிலர் நினைக்கலாம், ஐயோ இந்த ஓடு உடஞ்சி போச்சுனாக்கா வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் ஒன்றாயிருச்சுன்னா குஞ்சு உருவாக முடியாதே, அதனால் கவுத்தை போட்டு கட்டி வைக்கலாம் அப்படின்னு இந்த முட்டையை கட்டி வச்சிட்டோம் அப்படின்னம்னா அந்த முட்டைக்குள்ளே குஞ்சு உருவான பிறகு அது வெளியே வர முடியாமல் செத்து போயிடும். இதுதான் மனித அறிவு. என்ன சாதகம் பாதகம்னு ரெண்டு இருக்கே, எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாக இருந்தாலும் இதுதான் மயக்க நிலைன்னு சொல்லக்கூடிய இயற்கை எல்லாவற்றிலையும் இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கிறது. அப்போது அது மட்டும் இல்லை, ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்லாம் இந்த சீசனில் மாங்காய் காய்க்கிற காலம்தான், எல்லா மரங்கள்லேயும் பூ விட்டுருக்குது, பிஞ்சு விட்டுருக்குது. பார்த்தா அடாடாடா ஒவ்வொரு கொத்துலேயும் ஆயிரக்கணக்கான பூ இருந்தாலும் கூட இல்லை எல்லா பூவுலேயும் பிஞ்சு வந்ததுனாக்க அந்த கிளை உடஞ்சி கீழே விழுந்துடும். இயற்கையினுடைய அன்பு கருணையான செயல்களாக எப்படி மலர்ச்சியாகுது பாருங்கள். அதில் ஒரு சில பூக்களில் மட்டும் பிஞ்சு உருவாகுது, மற்றதெல்லாம் உதிர்ந்து போயிடுது. இதுதான் இயற்கையிலே ஒரு அறிவுங்கிறது, இயல்போக்கு அறிவு எல்லாவற்றிலையும் இருக்குது. சரி, அத்தனையும் காய்களும் பிஞ்சுகளுமாக தொங்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் பெருசாக ஆக காம்பும் பெருசாகிக்கிட்டே இருக்குது. அது கீழே விழுகிற அந்த உடஞ்சி விழுகலை. அது எப்போ முதிர்ச்சி அடையுதோ அப்போ தான் மரத்துலேருந்து பிரிஞ்சு வெளியே வருது அது புதிய உயிர். அது வரைக்கும் தொங்கிக்கிட்டே இருக்குது. அத்தனை ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது அன்பு இறைநிலையினுடைய. இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற அறிவு அத்தனையும் ஈர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது. சரி, பிடிச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதுமா? அதுக்கு வேண்டிய சத்து பொருள்லாம் இருந்தால் தானே அந்த காய் பூவாக இருக்கிறது பிஞ்சாகும், பிஞ்சு காயாகும், காய் கனியாகும். அதுக்கு தான் அந்த நுண் அதிர்வு கினமேட்டிக் கோரிங் மோஷன் அந்த தரையில் மண்ணுக்குள்ளார இருந்து அந்த மரம் வளர்வதற்கான அத்தனை சத்து பொருள்களும் அங்கே தண்ணீரோடு சேர்ந்து அந்த நுண் அதிர்வின் மூலமாக வேர் மூலமாக கீழே இருக்கிற தண்ணி எப்படி மேலே போகும்? மேட்டுள்ள நீர் பள்ளம் நோக்கி பாய்வது இயற்கை. மேட்டில் இருக்கிற தண்ணி தானே பள்ளத்தை நோக்கி கடகடான்னு ஓடி வரும். பள்ளத்தில் இருக்கிற தண்ணி எப்படி மேட்டுக்கு போகும்? நம்ம உடம்புல கூட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா பாதத்தில் இருக்கிற ரத்தம் எப்படி மேலே போகுது? என்றைக்குமே நம்ம சிந்திச்சதே இல்லை. ஆனால் குருமகான் சிந்தித்ததுனால தான் இந்த உண்மைகளை எல்லாம் பிரம்ம ஞானம்ங்கிறதாக எல்லாரும் அறியக்கூடிய அறிவாக ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டு நீங்கள் சுகமாக வாழணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை பயிற்சி முறைகளை வடிவமைச்சார். அப்போ அந்த இறைநிலை இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை. அதுதான் சுத்த வெளி. ஒரே தெய்வம் சுத்த வெளி உயர் அருட்பேராற்றல். அதற்குள்ளார்ந்த அதிர்வு, அதுதான் நுண் அதிர்வு. அந்த அதிர்வுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் தான். அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த நுண் அதிர்வு அது விட்டு விட்டு அழுத்த 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 கீழே இருக்கிற தண்ணி மேலே போகுது. அப்படி மேலே போகணும் அப்படிங்கும்போது அங்கே மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் அணுக்களுடைய கூட்டு தான், பஞ்சபோத கூட்டு தான் மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா. அப்போ அந்த இலைகளில் சூரியனுடைய ஆற்றலை உள்வாங்கி பச்சையம் தயாரிக்குது, தனக்கு வேண்டிய உணவை தயாரிக்குது அந்த மரம். அப்படிங்கும்போது இந்த இலைகளில் இருக்கக்கூடிய நீரக அணுக்களெல்லாம் சூரிய வெப்பம் பட்ட உடனே அந்த உஷ்ணம் அதிகமாகினதுனால அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும் அந்த இருப்புங்கிற சூடு. ஆனால் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னு உடனே எப்படி நம்ம தண்ணியை கொதிக்க வச்சோம்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆன பிறகு ஆவியாக போயிடுது, அப்புறம் தண்ணியே இல்லை பாத்திரத்தில். அது மாதிரி இந்த இலைகளில் இருக்கக்கூடிய நீரக அணுக்கள்லாம் சுழல் வேகம் அதிகரித்து வெளியே இலையை விட்டு மரத்தை விட்டு வெளியே போயிடுறதுனால அதனுடைய வெலாசிட்டி இடைவெளி அதிகமாகிடுது. அந்த இடைவெளி இருக்கிறதுனால தான் கீழே இருக்கிற தண்ணி அந்த நுண் அதிர்வின் மூலமாக அந்த தண்டு வழியாக மேலே போய் சேருது. இப்போ அதுக்கு வேண்டிய சத்து பொருள்களெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் கருணை. தன்னகத்தை ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது அன்பு. அதுக்கு வேண்டியது எல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கே, அதுதான் கருணை. அதுதான் அந்த பிரபஞ்சத்தை எப்பவும்
பிரபஞ்சத்துக்குள்ளேயும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்தது அந்த சுத்த வெளி. இடமாக இருப்பதும் பொருளாக இருப்பதும் இயக்கமாக இருப்பதும் விளைவாக இருப்பதும் அதே சுத்த வெளி தான். அப்போ அது எப்போவுமே அழுத்திக்கிட்டே இருக்கிறனால தான் இத்தனை இயக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதில் இன்னொரு உதாரணத்தையும் மகரிஷி சொல்கிறாங்க. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு எந்நேரமும் அங்கிட்டு இங்கிட்டு போனால் பிள்ளை எங்கேயாவது விழுந்துருமா, கீழே விழுந்துருமா, அடிபட்டுருமா, ஏதாவது விபத்து வந்துடலாம். அதனால் எப்போவும் தன்னோட சேர்த்து ஈர்த்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாள் அந்த அம்மாக்காரி. அது தானாக சுயமாக இயங்குற காலம் வர்ற வரைக்கும் அந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாள். ஆனால் பிடிச்சிக்கிட்டே பாதுகாப்பு மட்டும் கொடுத்தா தீர்ந்து போச்சா? பராமரிப்பும் வேணுமே. அதுக்கு வேண்டிய உணவையெல்லாம் அந்தந்த நேரம் கொடுக்கணும். பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளை வருது, 5 வயசு ஆயிடுச்சு, 1ஆம் கிளாஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே அம்மா வந்து விதவிதமாக செஞ்சு வச்சுருக்கிறா. காலையில் கொண்டு போன உணவெல்லாம் சாப்பிட்டுச்சா புள்ள, சாப்பிடலையோ தெரியல. அதுக்கு வேண்டியதை நம்ம தயார் பண்ணி வைக்கணும்னு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான் அன்பு. எல்லாம் வச்சாச்சு. இப்போ புள்ள வந்த உடனே அம்மான்னு வந்ததுன்னா பைய தூக்கி போட்டோன்னா விளையாடுறதுக்கு ஓடும். இப்போ அன்பு அன்பாகவே இருந்து என்ன பிரயோஜனம்? அது கருணையான செயல்களாக மலர்ச்சி பெறணுமே. இப்போ அந்த குழந்தைய இழுத்து பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சுருந்தா அதெல்லாம் தின்னு விட்டு அப்புறம் போய் விளையாடப்போம். இதுதான் கருணை. அன்பு எல்லார்ட்டையும் இருக்குது, எல்லா மனிதர்கிட்டையும் இருக்குது. ஆனால் அது கருணையான செயல்களாக மலர்ச்சி பெறணும்னா மனம் பிரியணும். எல்லாமே எல்லை கட்டி இருக்குது அந்த அன்பு. என் அளவுக்கு சுயநலம், என்னை சார்ந்த சேர்ந்த பொருள்கள் மேலே பற்று, பாசம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இப்படியே இருக்குது அந்த அன்பு. எல்லை கட்டி போயிருக்கு. அந்த எல்லையை உடச்சி விட்டே மனம் விரிஞ்சது அப்படின்னாக்கா இறையாற்றலே எல்லாமாக ஆகி எல்லாவற்றுக்குள்ளே இருக்குது, எனக்கு உள்ளும் புறமுமாக இருக்குங்கிற அந்த உணர்வு நிலை கிட்டும்போது தான் அதுதான் பேரானந்த நிலை, பேரின்ப நிலை. அதை மகரிஷி சொல்லும்போது ஆங்கிலத்தில் எக்டசி அப்படிம்பார். பேரமைதி நிலை. அதை விட பெருசுங்கிறதே கிடையாதான். அந்த மாதிரி அந்த நிலையை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறவியை எடுத்து வந்திருக்கோம். பின்னென்ன காலையில் எழுந்திரிச்சோடனே இட்லி திங்க, பொங்கலை திங்க, காப்பியை குடிக்க, டீயை குடிக்க, 11 மணிக்கு வடையை திங்க, காப்பியை குடிக்க, 1 மணிக்கு சோறு, குழம்பு, ரசம், காய், பொரியல் அத்தனையும் உள்ளே போட, சாயந்தரம் ஆன உடனே அதை திங்க, இதை திங்க, காப்பி குடிக்க, டீ குடிக்க, அப்புறம் ராத்திரி ஆனோன்னா அதை திங்க, இதை திங்க, என்னென்ன உள்ளே போடணுமோ போட வேண்டியது. அப்புறம் மறுநாள் கழிவுகளை இது ஒன்றவே திருப்பி செஞ்சுட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம். அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்றுவீர். அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம். அந்த அறிவுன்ற அன்பு அது எல்லார்ட்டையும் இருப்பாக இருந்தால் கூட அது ஒரு எல்லை கட்டி போயே இருக்குது. அந்த எல்லையை உடைச்சி விட்டு மனதை விரியுங்க. அந்த விரிவதற்கான பயிற்சி முறைகளை தான் நான் தவம், தற்சோதனை என்ற வகைகளில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதுதான் அவருடைய அன்பு. அவர் உணர்ந்தார், உணர்ந்ததை நான் உணர்ந்தேன், உணர்ந்ததை உணர்ந்தவாறு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்னு அடிக்கடி நம்முடைய குருமகன் சொல்லுவார். அந்த அன்பு கருணையான செயல்களாக மலர்ச்சி பெற்றதுனால தான் மனவளக்கலை என்ற யோக பயிற்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வதற்கும் இனிமையாக வாழ்வதற்கும் கிடைத்திருக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கு அன்பும் கருணையும் என்ற ஒரு தலைப்பில் நம்மளை சிந்திக்க வச்சுருக்கார் நம்முடைய குருமகான். மேலும் சிந்திப்போம், தெளிவுறுவோம். வாழ்க வளமுடன்.